வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க தோசை சுடலாம். அவளும் ரவாவும் வச்சு சீக்கிரத்தில் ஒரு தோசை சுட்டிடலாம். ஆனால் இது ரெண்டும் அரை மணி நேரம் ஊறணுங்க. அதனால நான் ரவா ஒரு கப் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அவளும் ஒரு கப் எடுத்துருக்கேன். அதே கப்பால் அவளும் எடுத்துருக்கேன். அதையும் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். தயிர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நீங்கள் புளிப்பு வேணால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். நான் சின்ன கப்பால் ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன், கப் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுங்க. தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல்ல அடுப்பில் போட்டிருக்கேங்க. சூப்பராக இருக்குங்க. சீக்கிரம் செய்யலாங்க. மாவு இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்றது இது நல்லா சீக்கிரமே செஞ்சிடலாங்க. தோசை, அவல் தோசை. எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க. தோசை மாதிரியே இருக்கும். நம்ம இப்போ எடுத்துடலாங்க. தோசை சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இதுக்கு மிளகாய் சட்னி, பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.